Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் ஏரியால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இது. பாரிஸ் ஒப்பந்தம். ஓகே, ஸோ பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் சொல்லுவாங்க, பருவநிலை ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி எதனால் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட முக்கிய நோக்கங்கள்ல என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஸோ செய்தியில பாக்குறப்ப பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை மீண்டும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விலக்கிக் கொள்வார் என வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ளது. ஓகேவா? ஸோ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து 195 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த 195 கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்ரி. அவ்வளவு ஃபண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி தான் வந்து அமெரிக்கா. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருந்து நாங்க வந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் வந்து புதுதா பதவியேற்ற அமெரிக்க அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதனாலதான் இந்த பாரிஸ் கிளைமேட் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் காலநிலை பருவ மாற்றத்தை ஒரு புரளி என்று திரும்ப வெளியே குறிப்பிட்டு அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில்களை சுற்றுச்சூழல் விதிமுறைகளிலிருந்து விடுவிக்க முயல்கிறார். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க உற்பத்தி பண்றப்ப அதிகப்படியான அந்த மாசுகள் வந்து வெளிப்படும். அந்த மாசுகள் வெளிப்படுறது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலமா அவங்க சில லிமிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே நாங்க வந்து நீக்கிறோம், அதுக்காக நாங்க வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து அவங்களோட அந்த எண்ணெய் வளத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி நிறைய தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கி அவங்களால பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ அதனால நிறைய விதமான மாசுகளும் வெளிப்படும் அப்படிங்கறதான் ஒரு இது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ சுருக்கமாக, பாரிஸ் ஒப்பந்தம் என்பது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச ஒப்பந்தமாகும். ஓகே, ஸோ சர்வதேச ஒப்பந்தத்தில் பாக்குறப்ப நிறைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வராங்க. நாங்க வந்து இவ்வளவுதான் வந்து கார்பன் வந்து எமிஷன் வந்து பண்ண போறோம், இல்லைன்னா அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இவ்வளவு எமிட் பண்ண போறோம் அப்படி மாதிரி என்ன பண்ணாங்கன்னா சில நேஷனல் டிட்டர்மினேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தம் தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். ஓகே, முக்கியமா இருக்குன்னா காலநிலை மாற்றம், அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்குது. முன்னாடி இருந்த அந்த தொழிற்புரட்சி முன்னாடி இருந்த வெப்பநிலையோட இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படி மாதிரி சொல்லி வந்து நிறைய கண்ட்ரிகள் வந்து இப்ப வளர்ந்து வரக்கூடிய கண்ட்ரிகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த எமிஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் வந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தம். 30 நவம்பர் மற்றும் டிசம்பர் 11, 2015 வரை 195 நாடுகளின் அரசாங்கங்கள் பிரான்சில் பாரிஸில் கூடி உலகளாவிய பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்ட காலநிலை மாற்றம் குறித்த புதிய உலகளாவிய உடன்படிக்கையை பற்றி விவாதித்தன. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப 2015 வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எதுக்காக பார்க்கறாங்கன்னா பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைப்பது. ஓகே, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து சர்டன் கேசஸ் எல்லாம் இருக்குது. ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இந்த ஏசியில் வரக்கூடிய ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் காலநிலை மாற்றம் ஒரு உண்மை என்பதை அங்கீகரித்தால் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான வரலாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அவர்கள் ஒன்றிணைந்தனர். ஓகே, அதோட பேரு தான் வந்து பாரிஸ்ல வந்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டதுனாலதான் அது வந்து பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி பேரு வந்து வந்திருக்கு. பாரிஸ் ஒப்பந்தத்திற்கான நோக்கங்கள், ஸோ அதோட முக்கியமான 3 நோக்கங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நூற்றாண்டில், ஓகே, நூற்றாண்டுனா 2100, ஓகே, இந்த நூற்றாண்டில் உலகளாவிய வெப்பநிலை உயர்வை தொழில்துறைக்கு முந்தைய அளவை விட 2 டிகிரி செல்சியஸ் கீழே வைத்திருப்பது. ஓகேவா? ஸோ தொழில்துறை சொல்லி பாக்குறப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த டெம்பரேச்சரோட 2 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெப்பநிலை அதிகரிப்பை இன்னும் 1.5 டிகிரி, ஓகே, 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தொடர்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ 2100 ஆண்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 1.5 டிகிரி வந்து வந்து கம்மி பண்ணணும், கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்றதும் இதோட நோக்கமா வந்திருக்குது. பருவநிலை மாற்றத்தின் நோக்கங்களை சமாளிக்கும் நாடுகளின் திறனை வலுப்படுத்துதல். ஓகேவா? ஸோ சில நாடுகள் என்ன பண்ணா ரொம்ப வலுப்படுத்தல் இல்லைன்னா மேம்படுத்தப்பட்ட நாடுகளா இருக்கும், வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருக்கும். சில நாடுகள் வந்து இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருவாங்க, சில நாடுகள் வந்து ரொம்ப புவர் கண்ட்ரிஸா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான நாடுகளுக்கும் வந்து இந்த காலநிலை மாற்றத்தை வந்து அவங்க வந்து எதிர்கொள்வதற்கான அவங்களுக்கு வந்து உதவி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கூட இந்த இது வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்போஸ் அமெரிக்கா வந்து இருக்குது அப்படின்னா அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகே, ஸோ அந்த லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னா சில ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க இந்த பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு கீழே வந்து. அந்த மாதிரி ஃபண்டு கொடுக்குறப்ப வளர்ந்து வரக்கூடிய அந்த ஆப்பிரிக்க நாடுகள் இல்லைன்னா மற்ற நாடுகள் வந்து இருக்குது அப்படின்னா
அந்த நாடுகளுக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி புது இன்னோவேஷன்லாம் கொண்டு வாங்க, இல்லைன்னா காலநிலை மாற்றத்தை வந்து சமாளிக்கிற மாதிரி புதியான ஏதாச்சும் கண்டுபிடிப்பு வந்து கொண்டு வாங்க அப்படி மாதிரி எல்லா விதமான உதவி வந்து செய்யறது தான். ஓகே, அதுக்காக தான் அது முக்கியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பாரிஸ் ஒப்பந்தம். அதுக்கப்புறம் பாரிஸ் ஒப்பந்தம் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டின் பரந்த கொடியின் வருகிறது. ஓகே, யுனைடெட் நேஷனோட ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கீழே தான் இந்த மெயினான பாரிஸ் ஒப்பந்தமும் இருக்கு. இது கீழே தான் வந்து கியோட்டோ புரோட்டோகாலும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு முக்கியமான அந்த இது விஷயம் வந்து இந்த UNFCCC கீழே தான் இது கொண்டு வராங்க. ஓகே, ஸோ UNFCCC என்பது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து 1992 நடைபெற்ற ஒரு மாநாடு ஆகும். கியோட்டோ நெறிமுறை என்பது UNFCCCயின் கீழ் மற்றொரு முக்கிய சர்வதேச உறுதிப்பாடாகும். ஓகே, ஸோ இந்த கியோட்டோ புரோட்டோகால் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து நம்ம வந்து எமிட் பண்றது வந்து குறைக்கணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படி மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த கியோட்டோ புரோட்டோகால். ஓகேவா, ஸோ இது கீழே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் CO2, அதுக்கப்புறம் மற்ற விதமான அந்த மீத்தேன் எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் வரும். பாரிஸ் ஒப்பந்தம் உலகின் முதல் விரிவான காலநிலை ஒப்பந்தம் ஆகும். வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் கியோட்டோ புரோட்டோகால் உடன்படிக்கையில் உறுப்பினர்களாக இருந்தாலும் வளரும் நாடுகள் அவற்றின் உமிழ்வை குறைக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஓகேவா, ஸோ இந்த கியோட்டோ புரோட்டோகால் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அல்லது டெவலப்டு கண்ட்ரிஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து பார்ட்டிஸா வந்து இருக்கிறாங்க. பட் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் மட்டும் இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கியோட்டோ புரோட்டோகால் இருந்து வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாம தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல வந்து எல்லாருமே வந்து ஒண்ணுதான், எல்லாருக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இதன் பொருள் பாரிஸ் ஒப்பந்தம் அனைத்து தரப்பினருக்கும் சட்டப்பூர்வமாக கட்டுப்பட்டாலும் கியோட்டோ புரோட்டோகால் சம்பந்தம் இல்லை. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து கியோட்டோ புரோட்டோகால் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரிஸ் உடன்படிக்கை அனைத்து தரப்பினருக்கும் தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு நாடுகளும் வந்து என்ன பண்ணா, நாங்க வந்து இந்த ஆண்டு காலத்துல ஓகேவா, ஸோ இப்போ 2010 இருந்து 2020 வந்து இந்த அளவுக்கான எமிஷன் வந்து பண்ண போறோம், இல்லைன்னா ஒரு 2 கால இடைவெளி வந்து இந்த அளவுக்கான உற்பத்தி வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி எமிஷன் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மூலம் தங்கள் சிறந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் மற்றும் வரும் ஆண்டுகளில் இந்த முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டும். ஓகேவா, ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சொல்றப்ப 2030ஆம் ஆண்டிற்குள் கூடுதல் காடுகள் மற்றும் மரங்கள் மூலம் 2.5 முதல் 3 பில்லியன் டன்கள் CO2க்கு இணையான கூடுதல் கார்பன் கரிம தேகம் கார்பன் சிங்க் உருவாக்க உறுதியளிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எமிஷன் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பண்ணிட்டு வரதுனால 2030ஆம் ஆண்டுல வந்து நாங்க வந்து எங்க நாட்டோட கிரீன் கவர் வந்து அதிகப்படுத்துவோம். அந்த அதிகப்படுத்துறதுனால கார்பன் சிங்க் வந்து நாங்க வந்து 2.5 பில்லியன் வந்து 3 பில்லியன் டன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுவோம், இல்லைன்னா கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து உறுதி பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போ பாக்குறப்ப 2030ஆம் ஆண்டுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்துலதான் இந்த மாதிரி சில நிறைய கண்ட்ரிகள் வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் தான் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்பதான் அவங்க வந்து குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வரும். ஓகே, ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். ஓகேவா, ஸோ பாரிஸ் ஒப்பந்தத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.